தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் இருக்கும் அண்ட் திருச்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 18/6/2025, அதாவது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், பல்கலைக்கழகத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்த பிறகு லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்டு இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனும் வந்து அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு அப்ளை பண்ணுற லிங்க்கையும் அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அதை கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/6/2025 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் எதுக்காக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்க்காக 1 இயருக்கு கான்ட்ராக்ட் பேஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18/6/2025 பிஃபோர் 5 PM நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்காகவும் அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்டுக்காக ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாவே போதுமானது. மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப்பிங் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது கவர்மெண்ட்ன்றதே கிடையாது, நீங்கள் வந்து எந்த கம்ப்யூட்டர் சென்டர் வேணாலும் போயிட்டு நீங்கள் வந்து டைப்பிங்க்கான உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருந்தாவே போதுமானது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ், சரிங்களா? நீங்கள் ஹையர் கிரேடில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் லோயர் கிரேடு இன் இங்கிலீஷ், அதாவது தமிழ் வந்து ஹையர் கிரேடோ அதாவது இங்கிலீஷ் வந்து லோயர் கிரேடிலோ இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இங்கிலீஷில் வந்து ஹையர் கிரேடில் இருக்கேன், தமிழ் வந்து லோயர் கிரேடாக இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கான குவாலிட்டி வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்டண்ட்டுக்காக உங்களுக்கான ஏதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அக்கௌண்டிங்கிலோ அல்லது ப்ரொஃபஷனல்ல உங்களுக்கான கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதுமானது. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிளர்க் போஸ்ட்டில், சரிங்களா? கிளர்க் போஸ்ட்டில் வந்து இருந்தாவே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான டர்ன் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வந்து இருக்கும். 19,500 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அது கூட நிறைய விதமான அலவன்ஸ் ஹெச்ஆர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம். கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும், உங்களுக்கு டேபிளேஷன் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கான பொசிஷன் வந்து இருக்கும் அண்டு உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்ன அப்படின்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் இருக்கிற முகவரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலியமோ அல்லது ஆர்டினரி போஸ்ட் மூலியமோ நீங்கள் வந்து டேரெக்டாகவும் கூடவும் நீங்கள் போயிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான 12 நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12 கால் பண்ணவே போதுமானது. நீங்கள் எல்லாமே கிளாரிஃபை இதுதான் இதுக்குடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லையும் அல்லது திருச்சிராப்பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இவங்க கொடுத்துருக்குற இந்த டேட் பிஃபோர் 5 PM வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி அப்ளிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டவுன்லோட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி கேரியர்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்களாவே போதுமானது. அப்படி இல்லை ரெக்யர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்களாவும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோடைய நேமு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இதில் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் மட்டும் கிடையாது, எல்லாமே நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர் தான் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கேபிட்டல் லெட்டர் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரரி அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் வந்து டெம்பரவரியாக அட்ரஸ் வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட்டான அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்க கொடுத்துருக்குற இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். 10th +2 டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி எந்த இப்போ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலில் வந்து படிச்சிங்க, எந்த போர்டில் வந்து படிச்சிங்க, அந்த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து என்ன குரூப் எடுத்தீங்க, அண்ட் உங்களுடைய மார்க். சரிங்களா? உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து என்ன, அண்ட் உங்களுடைய டோட்டல் மார்க்கு என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே அதே மாதிரி தான். 12th, அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், டேலி இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதில் கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் படிச்சிருக்கிறதே இதில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேலண்ட்றதில் நீங்கள் ஒரு கட் மார்க்கு போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைப்பிங் ஸ்கில்லு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து நல்லா டைப் அடிச்சிருந்தாலும் தமிழில் வந்து ஓரளவு வந்து டைப் அடித்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பாக்ஸில் வந்து டிக் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். இதில் என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னா MS Word, MS Excel, MS PowerPoint அண்ட் அதர் நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை வந்து கொடுக்கலாம். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தால் நீங்கள் வந்து அது வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கணும். எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிக்ளரேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் பிளேஸ் வித் சிக்னேச்சரோட நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படி சிக்னேச்சர் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அண்ட் திருச்சிராப்பள்ளியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க வந்து கேட்கல. இவங்க சின்னதாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காய்ஸ்